Hey guys, welcome back. In the video நம்ம வந்து Samsung Galaxy M42 ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் கேமிங் ரிவ்யூலாம் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஹோம் ஸ்க்ரீன்ல நம்ம மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே வரணும். இது எப்படி எனேபிள் பண்றதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்து ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்றதுனால நம்மளால வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி ஹைட் பண்றதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனை வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல வந்து ஹைட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹைட் ஆப்ஸ்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆப் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். அமேசான் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு அமேசான் இந்த ஆப் டிராயர்ல காட்டாது. ஸோ இப்படி வந்து நம்ம ஆப்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து கூகுள் கார்ட்ஸ் இல்ல சாம்சங்கோட இந்த ஃப்ரீ ஆப் எல்லாமே வரும். இது உங்களுக்கு தேவையில்லை, கூகுள் கார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லெஃப்ட் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சாம்சங் ஃப்ரீ இருக்கும். பை டிஃபால்ட்டாக அதான் செலக்ட் ஆகிருக்கும். இது வந்து கூகுள் டிஸ்கவர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி வந்ததுக்கப்புறமா ஸோ கூகுள் கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு கூகுள் கார்ட்ஸ் காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து சாம்சங் ஃபோனில் நம்ம கால் ரெக்கார்டிங் ஈஸியாக பண்ணலாம். ஸோ டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்கார்ட் கால்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வர கால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கால் வரும்போது கால் பேக்ரவுண்டு வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். கால் பேக்ரவுண்ட்குள்ளே போங்க. கால் பேக்ரவுண்ட்குள்ளே போனதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட்குள்ளே போயிட்டு இங்கே பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கஸ்டமாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ, உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டாஸ் கால் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கால் பண்ணும்போது இல்லை கால் ரிசீவ் பண்ணும்போது வந்து கால் பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணுற இமேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ரீட் காலர் நேம்ஸ் அலவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து ரீட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. பிரஸ் வால்யூம் அப் டு ஆன்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வால்யூம் கால் வரும்போது வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து ஆன்சர் ஆகிடும். தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் சைட் கீ டு எண்ட் கால்ஸ் இருக்குது. இப்போ சைட் கீனா பவர் பட்டன் தான். கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கால் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், கால் கட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து வைஃபை, உங்கள் வீட்டில் வந்து ஃபோனோட சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, பட் வைஃபை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வைஃபை காலிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. வைஃபை மூலியமாக நீங்கள் வந்து கால்ஸ் மேக் அண்ட் ரிசீவ் பண்ணலாம். இது வந்து செக் பண்ணி பாருங்க. ஸ்வைப் டு காலர் டெக்ஸ்ட்னு இருக்கும். இது வந்து மறக்காம எனேபிள்லேயே வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணால் கால் போகும், அதே வந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் மெசேஜ் போகும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபோன் செட்டப் பண்ணதுக்கப்புறமா டிசேபிள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டிராயர்ல நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட்டா இப்போ எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமா செட்டப் பண்ணி முடிச்சிருப்பீங்க. செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஆப் டிராயர் ஓப்பன் பண்ண உடனே டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் டிராயருக்குள்ளே போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸில் வந்து டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த டிஸ்கவருக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே போயிட்டு பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இங்கே டிஸ்பிளே காட்டும். அதுக்கப்புறமா வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும். இந்த ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து 3 மோஸ்ட் ரீசன்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஏதாச்சும் ஒரு ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா 3 ஆப்போட நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்மளுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் மறக்காம எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம இங்க இருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. பபிள் இருக்கு. ஸ்மார்ட் பாப்அப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து மேலே நம்மளுக்கு பபுளா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. கீழே ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 டாட் இருக்கும். இங்க
வந்து குயிக் பேனல் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த குயிக் பேனல் லேஅவுட்ல வந்து ஷோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் அபோவ் நோட்டிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா பிரைட்னஸ் பார் வந்து நம்மளுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். இல்லைன்னு நீங்க கீழே போயிட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. கீழே ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்கே வந்து ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ப்ளூ லைட் ஃபில்டர் தான். சப்போஸ் ரூம்ல லைட் இல்லாத டைம்ல வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இன்டென்சிட்டி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் வார்மரா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டார்க் மோட் இருக்கு. டார்க் மோட் நீங்க வச்சதுக்கு அப்புறமா சிஸ்டம் வைட் கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு டார்க் மோட் சேஞ்ச் ஆயிடும். இந்த போன்ல வந்து அமலட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் வால்பேப்பர் நம்ம செட் பண்றதுனால பிளாக் இருக்க இடத்துல எல்லாமே வந்து டயோட் ஆஃப் ஆயிடும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பியூர் பிளாக் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்து வைப்ரேஷன் இன்டென்சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வைப்ரேஷன் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டென்சிட்டி வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ஹார்டராக உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டெம்பரரி மியூட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் மியூட்டில் வச்சுருக்கீங்க. மியூட்டில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அது மியூட்லேருந்து எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கால்ஸ் எதாவது வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டெம்பரரி மியூட் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த மியூட் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 2 hours டைம் செட் பண்ணுறீங்கன்னா திரும்ப 2 hours கழிச்சு வந்து நார்மல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. டிஸ்பிளேக்குள்ளே வந்ததுக்கப்புறமா லைட் அண்ட் டார்க் மோட் 2 ஆப்ஷன் இங்கே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டார்க் மோட் செட்டிங்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சன்செட் டு சன்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைம் வந்து நம்மளுக்கு ஈவினிங்லேருந்து மார்னிங் வரைக்கும் நம்மளுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டைம் செட் பண்ணீங்கன்னா நீங்கள் செட் பண்ண டைமுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அடாப்டிவ் கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஃபோனோட டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் மோடுக்குள்ளே போயிட்டு விவிட் கொடுத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு நேச்சுரல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லான மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது எப்படி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே எட்ஜ் பேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜ் பேனல்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா அதை செலக்ட் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸ்க்ரீன் கார்னரில் ஒரு சின்ன பார் வந்திருக்கும். அதை நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கே பேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் பை டிஃபால்ட்டாக ஆப்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீப்பிள் செலக்ட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி மற்ற யூட்டிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெதர் இருக்கு, கிளிப் போர்டு, இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆப்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நேவிகேஷன் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நேவிகேஷன் பார் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு அந்த 3 பட்டன்ஸ் விர்ச்சுவல் பட்டன்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இந்த 3 பட்டனுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து கெஸ்டர் மோடாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வைப் கெஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸ்வைப் கெஸ்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு குட்டி பார் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஹோமுக்கு போயிடும். ஒரு ஆப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் வெளியில் வந்துடும். அதே மாதிரி ரைட்டு ஸ்வைப் பண்ணாலுமே வந்து வெளியில் வந்துடும். அண்ட் ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த கெஸ்டர் மோடு உங்களுக்கு பிடிக்கல, பட்டன் மோடு தான் பிடிச்சிருக்குன்னா இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்சிடென்டல் டச் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோனை வந்து பாக்கெட்டில் வைக்கும்போது தெரியாமல் டச் ஆனாலும் வந்து ஃபோன் வேக்கப் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து டச் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வந்து ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடும்போது இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஃபோன் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லாக் ஸ்க்ரீன்குள்ளே வந்துருங்க. லாக் ஸ்க்ரீன்குள்ளே வந்ததுக்கப்புறமா வால்பேப்பர் சர்வீசஸ் இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைனமிக் லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை நன் கொடுத்துருங்க. அதுவே வந்து கிளாக் ஸ்டைல்னு இருக்கும். லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிளாக் ஃபார்மேட் தேவைன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து தராங்க. கீழே வந்து கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸ் ஒன்லின்னு இருக்கும். ஐகான்ஸ் ஒன்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஐகான் மட்டும் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ ஃபுல் டீட்டெயிலாக காட்டும். உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து ஹைடு கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே
எல்லாமே வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே விசிபிள் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோனுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் எல்லாமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே வந்து மோர் பயோமெட்ரிக் செட்டிங்ஸ் இருக்கும். ஷோ அன்லாக் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஷோ அனிமேஷன் வைல் அன்லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதை எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு மைனர் டிலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த அனிமேஷனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பட் இப்போ வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்துருங்க. அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா சைட் கீன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சைட் கீ ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா டபுள் ப்ரெஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டபுள் ப்ரெஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் கீ வந்து நம்ம 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். பட் டிஃபால்ட்டாக அந்த செட்டிங் தான் இருக்குது, குயிக் லான்ச் கேமரான்னு. ஸோ அதுவே வந்து நீங்கள் ஓப்பன் ஆப் கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் ஆப்பு கூட வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கால்குலேட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவர் கீ வந்து நம்ம 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் கூட வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ்குள்ளே வந்துருங்க. லிஃப்ட் டு வேக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோனை டேபிள் மேலே வச்சிருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஃபோனை லிஃப்ட் பண்ணும்போது ஃபோன் வேக்கப் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்க. டபுள் டேப் டு டர்ன் ஆன் ஸ்க்ரீன், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஆஃப்ல இருக்க ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணால் வந்து நம்மளுக்கு வேக்கப் ஆகும். கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் வியூவிங்னு இருக்கு பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து வியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 30 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அலர்ட் வென் ஃபோன் பிக்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபோன் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணும்போது ஃபோன் வைப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்க. மியூட் வித் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா கால் வரும்போது ஃபோனை வந்து ஃபிளிப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த கால் வந்து மியூட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பாம் ஸ்வைப் டு கேப்சர் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனோட ஸ்க்ரீனில் வந்து சும்மா இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒன் ஹேண்டட் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன் ஹேண்டட் மோடு வந்து பை டிஃபால்ட்டாக கெஸ்டர் அண்ட் பட்டன் 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மேலே இருந்து கீழே சின்னதாக ஸ்வைப் பண்ணால் போதும் நம்மளுக்கு இந்த ஒன் ஹேண்டட் மோடு எனேபிள் ஆகிடும். ஒன் ஹேண்டட் மோடில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்படி ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஹேண்டட் மோட்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா வெளியே பார்டரில் வந்து நீங்கள் டச் பண்ணால் ஒன் ஹேண்டட் மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். அதே பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டன்னா நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் ஒன் ஹேண்டட் மோடுக்கு போயிடும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் டூல் பார் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு அதை வந்து க்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் டூல் பார். ஸோ இந்த டூல் பார் உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கேம் லான்ச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து அந்த லான்ச்சருக்குள்ளே வந்துடும். ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டூவல் மெசஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூவல் மெசஞ்சருக்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருக்குன்னா இதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வந்து இப்போ நம்ம க்ளோன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 2 வாட்ஸ்அப் காட்டுது. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேட்டரி அண்ட் டிவைஸ் கேருக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்து பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரிக்குள்ளே வந்துருங்க. மோர் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. மோர் பேட்டரி செட்டிங்ஸில் வந்து அடாப்டிவ் பேட்டரி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடாப்டிவ் பேட்டரி எனேபிள் பண்ணுறதுனால ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து லேர்ன் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஷோ பேட்டரி பெர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிங்கன்னா மேலே பேட்டரி பெர்சன்டேஜ் நம்மளுக்கு காட்டும். ஷோ சார்ஜிங் இன்ஃபர்மேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் போடும்போது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு காட்டும். ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணாலுமே வந்து இதை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்து அசிஸ்டன்ட் மெனு இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் மெனு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி வந்துடும். இங்கே வந்து நீங்கள் வந்து குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹோம் போகணுன்னா ஹோம் போகலாம், ரீசெண்ட் ஆப்ஸ் போனால் ரீசெண்ட் ஆப்ஸ் போகலாம். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மெனு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். கேமரா ஃப்ளாஷ், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் 2 ஆப்ஷன் இருக்குது. கேமரா ஃப்ளாஷ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃப்ளாஷ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ப்ரிவியூ கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து அடிச்சிட்டு இருக்கும். அதுவே ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி M42 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.